ஹலோ எவ்ரிவன், நாம் இந்த வீடியோவில் ரியாக்டில் ஒரு நேவிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஜென்ரலாக ஒரு நேவிகேஷன்ன்றது நம்ம HTML வந்து ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஆனால் ரியாக்டில் அப்படி பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம ஒரு பேக்கேஜ் தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த பேக்கேஜ் என்ன அப்படின்றதையும் அதை எப்படி யூஸ் பண்ணுறதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ npm install react router dom அப்படின்ற ஒரு பேக்கேஜ் இருக்குது. இந்த பேக்கேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் சிம்பிளாக வந்து ஒரு பேஜ் தான் போட போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி இந்த நேவிகேஷன் அப்படின்ற ஒரு காம்பனண்ட் வச்சுருக்கேன். ஹோம் பேஜ் அப்படின்ற காம்பனண்ட்டு, அதுக்கு அடுத்தது அபோட்டஸ் அப்படின்றது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட app.jsல இந்த 3 காம்பனண்ட்டையும் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதை தான் வந்து நமக்கு இப்போ ரெண்டர் ஆகியிருக்கு. இப்போது எதை கிளிக் பண்ணாலும் நமக்கு எங்கேயும் போகாது. ஏன்னா வந்து நம்ம ஜஸ்ட்டு நேவிகேஷனில் ஒரு லிங்க் இப்படி தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சது நம்ம என்ன பண்ணுவோம்னா இம்போர்ட். இதில் வந்து ரவுட்டிங்க்கு வந்து நிறையா டைப் ஆஃப் ரவுட்டிங் இருக்குது. நம்ம யூஸ் பண்ண போகிறது ப்ரௌசர் ரவுட்டிங். ஸோ இதோட டாக்குமெண்டேஷன் வந்து இங்கே இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டருக்கு வந்து ப்ரௌஸ் ரவுட்டர், ஹேஷ் ரவுட்டர், மெமரி ரவுட்டர் அப்படின்ட்டு நிறைய டைப் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து ப்ரௌசர் ரவுட்டர் தான் பார்க்க போகிறோம். இப்போ ப்ரௌசர் ரவுட்டரை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது இது கூடயே வந்து காம்பனன்ட்ஸ் இருக்கும், ரவுட்ஸ் அப்படின்ட்டு இந்த 3 காம்பனண்ட்டு. அதுக்கு அடுத்தது லிங்க் அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக கால் பண்ணி தான் ஆகணும். இது என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரௌசர் ரவுட்டர் அப்படின்றது ஸோ இந்த காம்பனண்ட் வந்து ஓவரால் இது வந்து என்ன ப்ரௌசர் என்ன ரவுட்டிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், ரவுட்டிங்கோட டைப்பை டிக்ளேர் பண்ணுறதுக்காக இந்த ப்ரௌசர் ரவுட்டர் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது ரவுட்ஸ் அப்படின்றத கொடுக்கணும். இந்த ரவுட்ஸ் அப்படின்றது என்னன்னா, ஸோ நம்ம வந்து நம்மளோட ரவுட்டிங்கை வந்து டிஃபைன் பண்ணுற இடம் அப்படின்றத சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம என்னென்ன ரவுட் கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் இருக்கும், ஓகேங்களா? அதுதான் வந்து இந்த ரவுட்டு. இந்த ரவுட்டில் தான் நம்மளோட பாத் எல்லாத்தையும் கொடுப்போம், ஓகேங்களா? ஸோ இதோட பாத் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லாஷ். ஸோ ஸ்லாஷ் அப்படின்னாக்கா எங்கே போகணும் அப்படின்னாக்கா இதுக்கு வந்து ஒரு காம்பனண்ட் இருக்கு, ஓகேங்களா? ஸோ எந்த காம்பனண்ட் அப்படின்றத நம்ம இப்போ இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் ஹோம் பேஜ் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி சிம்பிளான ஒரு ஹோம் பேஜை பண்ணியிருக்கோம். ஸோ என்ன காம்பனண்ட் அப்படின்றத கொடுத்தாச்சு, பார்த்து கொடுத்தாச்சு. என்ன காம்பனண்ட் இது வந்து காம்பனண்ட் கொடுக்கணுமா, சாரி எலமெண்ட் அப்படின்றது கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து எலமெண்ட் அப்படின்றது கொடுக்கணும். ஸோ நான் இந்த இடத்துல மாற்றிருக்கேன், ஸோ நீங்களும் மாற்றிக்கோங்க. ஸோ ரவுட் என்னென்ன ரவுட் அப்படின்ட்டு எல்லா ரவுட்டையும் நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணலாம். ஸோ ஹோமுக்கு வந்து ஸ்லாஷ் கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது அபவுட்டுக்காக நம்ம இதையும் நம்ம இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் அபவுட். ஸோ அபவுட்டர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு எலமெண்ட்டை வந்து சரி காம்பனண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ போயிட்டு நம்மளோட சைட்டை போய் பார்க்கலாம். ஸோ இப்போவும் அப்படியே தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம லிங்க் கொடுக்கணும். ஸோ என்ன தப்பு பண்ணியிருப்போம், நம்ம பார்த்து தான் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் எலமெண்ட் கொடுத்துருக்கோமா, இது இங்கே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம லிங்க் அப்படின்ற ஒரு டேக் யூஸ் பண்ணலாம். இது டேக் சொல்ல முடியாது, இதுவும் ஒரு காம்பனண்ட் தான். இந்த லிங்க்ல வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லிங்க் இருக்கு இல்லையா, இதோட லிங்க் வந்து ஒரு ஆங்கர் டேகா நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். ஸோ டூ அப்படின்ட்டு இது எங்கே போகுது அப்படின்னாக்கா இனிஷியலாக ஸ்லாஷ், அதுக்கு அடுத்தது
இந்த இடத்துல அபவுட் அப்படின்ற யூஆர்எல் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த ஆங்கர் டேக் கிளிக் பண்ணதும் அது எங்கெங்க போகணும் அப்படின்றது தான் இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி இது எல்லாமே ப்ரௌசர் ரவுட்டருக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் என்னோட app.js வந்துட்டேன். app.jsல இனிஷியலாக இந்த ரெண்டுத்தையும் கால் பண்ணிருக்கேன். ஸோ இதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, ஸோ இனிஷியலாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சைட் வந்து ஹோம் பேஜ் அபவுட் அஸ் பேஜ் அப்படின்ட்டு இப்படி வந்து ரெண்டராக இருக்கு. இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோம் பேஜ் மட்டும் தான் வந்திருக்கு. இப்போ இதுக்கு வந்து டெக்ஸ்ட் எதுவுமே நம்ம கொடுக்கல இல்லையா. இப்போ இந்த லிங்க்குக்கு நம்ம ஒரு டெக்ஸ்ட் கொடுக்கணும். அதனால இப்போ நான் இந்த மாதிரி கொடுக்காம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது இனிஷியலா ஹோம் அப்படின்ட்டு. ஓகேவா, ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம இது என்னென்ன டெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ அபவுட். இப்போ என்னோட சைட் வந்துட்டேன். இப்போ நமக்கு ரெண்டு லிங்க் இருக்குது. ஹோம் கிளிக் பண்ணாக்கா ஹோம்ல தான் இருக்கு. இப்போ அபவுட் கிளிக் பண்ணாக்கா நமக்கு அபவுட் அஸ் பேஜ் போயிடுச்சு. ஸோ இப்போ வேற ஏதோ ஒரு பேஜ் நம்ம கொடுத்து நம்ம என்ட்ரு பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அது எம்டியா வந்திருக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஸோ இங்க எதுவும் இல்லாத ஒரு இது கொடுத்துருக்கோம், அந்த ரவுட்டிங் கொடுத்துருக்காங்க, நம்ம ஸ்டார் கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டார் கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நாட் ஃபவுண்ட் .js அப்படின்ட்டு. ஸோ RAFCE அப்படின்ட்டு நான் டைப் பண்ணாக்கா நமக்கு இங்கே வரும். ஸோ இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 404 பேஜுக்கு வந்து நம்ம அதையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இம்போர்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற காம்போனண்ட்டை நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இம்போர்ட் பண்ணிட்டு இப்போ இல்லாத ஒரு ரவுட் வந்து கால் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டோம். இங்கே இம்போர்ட் பண்ணா ஸோ நம்ம என்ன டைப் பண்ணாலும் அந்த ரவுட் வந்து டிஃபைன் ஆகலை அப்படின்னாக்கா நமக்கு இந்த இடத்துக்கு வந்து பாயிண்ட் ஆகும். இப்போ நம்ம ஹோம் கிளிக் பண்ணுறோம், அபவுட் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இது அழகாக நேவிகேட் ஆகும். இன்னும் டீட்டெயிலாக வந்து நம்ம மற்ற ரவுட்டிங்ஸையும் பார்க்கலாம். ஹேஷ் ரவுட்டிங், மெமரி ரவுட்டிங் அப்படின்றது. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு நேவிகேஷன் தான் பார்த்துருக்கோம். ரீகால் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இது எல்லா ரவுட்லையும் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இது வந்து ஃப்ரண்ட் எண்டில் டிஸ்பிளே ஆகிறது வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறப்போ என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா ULLI அப்படின்றதுல இருக்கு. இதில் வந்து ஆங்கர் டேக் வந்திருக்கு பாருங்க. இந்த லிங்க்ல இது எங்கே போகணும் அப்படின்னு ஃப்ரண்ட் அண்ட் டிஸ்பிளேக்காக இது வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டிஸ்பிளே. ஆனால் இது வந்து நம்மளோட ரவுட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற இடம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த லிங்க் தான் வந்து நமக்கு ஆங்கர் டேக்காக ஒர்க் ஆகுது. இதுதான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். வரப்போகிற வீடியோஸில் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். தேங்க்யூ.